ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா பூவோட அப்படியே மரம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த மரத்தில் கிடைச்சதுதான் இவ்வளோ பூவு. நம்ம நினைச்சாலும் முருங்கைப்பூ சாப்பிட முடியாது. முருங்கைப்பூவெல்லாம் எடுத்துட்டா நமக்கு முருங்கைக்காய் என்னைக்குமே வராது. அதனால நம்ம முருங்கைப்பூ எடுக்கவே மாட்டோம். இந்த மாதிரி மரம் ஒடிஞ்சு விழுந்தாதான் உண்டு. கிராமத்து முறையில முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் செய்ய போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். முருங்கை பூ எல்லாமே தண்ணியில நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளிச்சு விடணும். அப்போதான் முருங்கை பூ எல்லாமே அந்த தண்ணியிலே வெந்து வரும். வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி இதை நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். அப்பதான் அந்த பூ எல்லாமே நமக்கு வெந்து வரும். அதிகமா தண்ணி சேர்க்கறதுல கொஞ்சமா தான் தெளிச்சு சேர்த்துருக்கிறதுனால தட்டு போட்டு மூடி வச்சா போதும். பூவெல்லாம் பூ மாதிரி வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரண்டியாலே இந்த பூவெல்லாம் பரட்டி பரட்டி விட்டீங்கன்னா போதும். நமக்கு தண்ணியெல்லாம் சுத்தமா ட்ரை ஆயிடும். தேங்காய் பூவை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா போதும். டேஸ்டியா முருங்கை பூ பொரியல் ரெடி ஆயிடும். இந்த பொரியல்ல ஒரு சில பேர் முட்டையும் சேர்த்து கூட லாஸ்ட்ல பரட்டி விட்டு இறக்குவாங்க. உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. எங்கேயாவது மரம் விழுந்துச்சுன்னா முருங்கை பூ பார்த்தா விட்டுறாதீங்க. இதே மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாய்.